அடுப்படி கைமணத்தில் ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் 65 செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், 1 லெமன் எடுத்திருக்கேன். சிக்கன் கபாப் 65 மசாலா போட்டால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் 2 மிக்ஸ் பண்ணிடுறது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூட போட்டுக்கணும், ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டில் கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துக்கணும். இதை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெமனை நல்லா புழிஞ்சுக்கணும். 1 லெமன் போட்டிருக்கேன். தயிர் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சிக்கன் 65 கபாப் மசாலா போட்டுக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கல் உப்பு 1 ஸ்பூன். இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா உப்போ மிளகாத்தூளோ ஏதோ போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லை வெளியில் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour ஊறின பிறகு எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும். நான்வெஜ் எல்லாமே உப்பு காரம் புளிப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் நல்லா ஊறி நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை காஞ்ச பிறகு இதை போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். அடுப்பை சிம்லேயே வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் அதிலே போட்டோன்னா அதிலே பொரிஞ்சு டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே லெமன்லாம் போட்டுக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதை போட்டு ஊற வச்சதுனால நல்லா சாஃப்டாக சிக்கன் நல்லாயிருக்கும். ஒரு பரட்டிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ எண்ணெயை இருத்துட்டு எண்ணெய் வடிஞ்சோடனே இப்போ பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். சிக்கன் 65 ஹோட்டலில் உள்ள மாதிரியே நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.